கார்பன் டேட்டிங். இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸில். கார்பன் டேட்டிங். கார்பன் டேட்டிங் அப்படிங்கிறப்போ அட்மாஸ்பியரில் கார்பன் டை ஆக்சைடு இருக்குது இல்லையா? இந்த அட்மாஸ்பியரில் இந்த கார்பன் வந்து ரெண்டு விதமாக இருக்கலாம், ரெண்டு ஐசோடோப்பில் இருக்கும். ஒரு ஐசோடோப்பு எப்படி இருக்கும், C612 அப்படின்னு இருக்கும். இன்னொரு ஐசோடோப்பு C614 அப்படின்ற ஐசோடோப். உனக்கு ஏற்கனவே தெரியும் 6 அப்படிங்கிறது என்னென்னா அட்டாமிக் நம்பர், 12ன்றது மாஸ் நம்பர். ஸோ இந்த இடத்துல 14 அப்படின்னாக்கா அப்போ மாஸ் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதாவது 2 நியூட்ரான் எக்ஸ்ட்ராவாக இருக்குதுன்னு அர்த்தம். சரியா? ஸோ அப்போது இப்போ மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்கிறப்போ எம்ன்னு சொல்கிறோம். ஸோ மாஸ் நம்பர் ஏன்னு சொல்கிறோம் இல்லையா? ஏன்னு சொல்கிறோம். ஸோ ஏ அப்படிங்கிறப்போ 6 புரோட்டான் ப்ளஸ் 6 நியூட்ரான் சேர்ந்தது தான் கார்பன் 12க்கான என்னது மாஸ் நம்பர். அப்போ அது 12 அப்படின்னு வருது. புரியுதா? whereas 14 இது வந்து C12க்கு. C14ல் எவ்வளோ இருக்கும், 6 புரோட்டான் 8 நியூட்ரான்ஸ் இருக்கும். அது ரெண்டு சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம், 14 சொல்கிறோம். அப்போது அந்த இடத்துல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து 2 அப்படிங்கிறது தான். இதில் லிவிங் ஆர்கனிசத்தில் ஆல் லிவிங் ஆர்கனிசம்ஸ் அப்சார்ப் கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் ஏர். எதுக்கு? டு சிந்தசைஸ் ஆர்கானிக் மாலிகூல்ஸ். ஆர்கானிக் மாலிகூல்ஸ் பிளான்ஸை பொறுத்தவரையிலும் ஸ்டார்ச், மற்றதெல்லாம் கிளைக்கோஜனாகவும் குளுக்கோஸாகவும் மாறிட்டு இருக்கு. அந்த பிளான்ஸை சாப்பிட்டுட்டு அவங்க சர்வை ஆகுதாங்கல்ல. ஸோ த மேஜர் பார்ட் கண்டைன்ஸ் C12-6 and very small fraction எவ்வளோ இருக்கும், C14 ஐசோடோப் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு சேர்ந்து கலந்து தான் இருக்கும். அப்போது இப்போ எப்படியாவது தட் இஸ் கார்பன் டை ஆக்சைடு இஸ் அப்சார்ப்டு பை பிளான்ட் டியூரிங் தி என்ன ப்ராசஸில், ஃபோட்டோசிந்தசிஸில். அப்போ தட் பிகம்ஸ் ஸ்டார்ச். அந்த ஸ்டார்ச்சில் கார்பன் இருக்கும் இல்லையா, அதில் என்ன இருக்கும், C12 இருக்கும், C14 இருக்கும். இப்போ புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். C12 C14. C12 மேஜர் போர்ஷன்லேயும் லிவிங் ஆர்கனிசத்தில் அதே மாதிரி ரொம்ப ஃப்ராக்ஷனாக எவ்வளோ இருக்கும், C14 இருக்கும். இந்த C14ஓட ஹாஃப் லைஃப் பீரியட் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? ஹாஃப் லைஃப் பீரியட் அப்படின்னா எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் ஹாஃப் லைஃபை, T-half. இந்த T-half ஆஃப் கார்பன் 14 ஐசோடோப் இருக்குல்ல, அது எவ்வளோன்னா 5730 இயர்ஸ் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், அதாவது 50% டீகே ஆகிறதுக்கு 5730 இயர்ஸ் ஆகுது. எதுக்கு? இந்த C14 ஐசோடோப்புக்கு இல்லையா? இப்போது ஒரு பாடி இருக்குன்னு வச்சுக்கேன், அது வந்து கார்பன் 14 ஏற்கனவே சொன்னேன், அது அட்மாஸ்பியரில் இருக்கிறப்ப அது அப்சார்ப் பண்ணியிருக்கிறது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னாக்கா கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் டிகே ஆஃப் C14 இந்த அட்மாஸ்பியர், இந்த ரேஷியோ வந்து எப்போதும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் லிவிங் ஆர்கனிசத்தில். பட் ஒன்ஸ் த லிவிங் ஆர்கனிசம் டெட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நோ மோர் லிவிங் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறப்போ அதோட ரேஷியோ வந்து மாற ஆரம்பிச்சிருது. அப்போது நமக்கு நல்லா தெரியும் கார்பன் டை ஆக்சைடு இஸ் டோட்டலி ஸ்டாப்ட். அப்சார்ப்ஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. இப்போ லிவிங் ஆர்கனிசம் இருக்குன்னு வச்சுக்கோ, எழுதிக்கோ, லிவிங் ஆர்கனிசம் stops absorbing, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், stops absorbing
கார்பன் டை ஆக்சைடு. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அப்போது எது வந்து அப்படியே டீகே ஆரம்பிச்சிருது? இந்த C14 தான். ஸோ இப்போ C14 அப்படின்ற ஐசோடோப் என்ன ஆகும்? இட் ஸ்டார்ட்ஸ் டீகேயிங், டீகே ஆரம்பிச்சிருது இல்லையா? அப்போ அந்த ரேஷியோ வந்து மாறும்ல. C12 அப்படியே இருக்கும், C14 வண்டியும் அந்த ரேஷியோ மாறிட்டு இருக்கும். அதை பேஸ் பண்ணி, அந்த ரேஷியோ பேஸ் பண்ணி நாம் என்ன பண்ணலாம்? அதனுடைய ஏஜ் ஆஃப் த ஸ்பீசிஸை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட் என்னென்னா, there is a ratio லிவிங் ஆர்கானிசம் அப்படி போட்டுக்க, இது டெட் இப்படி போட்டுக்க. லிவிங் ஆர்கானிசத்தில் ஒரு பர்டிகுலர் ரேஷியோவில் இருக்கும். எது? இந்த C12Oவும் 6ம், அடுத்தது is to C14 6. இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ரேஷியோவில் இருக்கும். ரேஷியோ 1 அப்படின்னு வச்சுட்டா, 1 அப்படின்னு வச்சுட்டா, இங்கே டெட்டில் என்ன ஆகிடுது? இது வந்து ஸ்டார்ட் டீகேயிங் இல்லை. எது? இந்த C12 அந்த ரேஷியோ வந்து கம்மியாகிடும், மாற ஆரம்பிச்சிடும். அதாவது C12 6 is to C614. இந்த ரேஷியோ 2 இருக்குல்ல, இது மாறிடும், வேறு ரேஷியோ. அப்போ இதோட எதனால்? பிகாஸ் ஆஃப் த டீகே ஆஃப் வாட்? C14. இப்போ புரியுதா? அந்த C14 வந்து மாறதுனால என்ன ஆகிடும்? டோட்டலாக அந்த ரேஷியோவும் மாறிடுது. இதை பேஸ் பண்ணி நாம் என்ன பண்ணலாம்? தட் இஸ் அந்த ஏஜ் ப்ராசஸை கண்டுபிடிச்சிடலாம். அதை ஆக்சுவலாக எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு ப்ராப்ளம் மூலியமாக நம்ம பார்க்கலாம். சரியா? இப்போது லெட் அஸ் கன்சிடர், இப்போ இந்த கீழடியில் பெரிய ஆராய்ச்சியெல்லாம் நடந்தது இல்லையா, அதை கூட இப்படி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ என்னென்னா, ஒரு கீழடியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு மெட்டீரியல் எடுத்திருக்காங்க. அந்த சார்கோல் வந்து 200 கிராம் அங்கேருந்து கரியை நோண்டி எடுத்திருக்காங்க. அந்த பாட்டிலெல்லாம் இருக்குல்ல, அந்த பாட்டில் வந்து கார்பனை பேஸ் பண்ணி தான் அந்த ட்ராயிங்கெல்லாம் வரைஞ்சிருக்கான். ஸோ அதை அப்படியே ஸ்கிராப் பண்ணி எடுத்து அதை வந்து இந்த ஐசோடோப் கார்பன் 14 டெஸ்டிங்க்கு விட்டுருக்காங்க. இனிஷியலாக அவங்க எடுத்துக்கிட்ட சார்கோலோட வெயிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் 200 கிராம். இந்த 200 கிராமை எடுத்து கார்பன் 14 ஐசோடோபிக் ஸ்டடீஸுக்காக பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த கீழடி இதெல்லாம் பார்க்குற. ஸோ அங்கேருந்து இந்த சார்கோல் எடுத்து கார்பன் டேட்டிங் எடுத்து தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் அவன் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறான்றது பார். ஸோ வெயிட் ஆஃப் கார்பன் எடுத்தது அந்த சார்கோல் எவ்வளோ எடுத்திருக்கான்? 200 கிராம். நோட் பண்ணிக்கோ. இப்போ நாம் வந்து ஆக்சுவலாக ஒரு கார்பன் 14 டேட்டிங் பண்ண போகிறோம். அதை எப்படி கால்குலேஷன் பண்ணுறாங்கன்றதை போடுறோம். இப்போது இந்த ஆக்டிவிட்டி ஆஃப் C14 இருக்குல்ல, அதாவது இந்த ஐசோடோபிக் ஆக்டிவிட்டி, அதோடைய டிகே ஆக்டிவிட்டி, இது என்னன்னா ஒரு செகண்டுக்கு 37 டிகேஸு வருது. ஓகேயா? ஸோ இதோட ஆக்டிவிட்டி அப்படிங்கிறப்போ நாம் எவ்வளோ கொடுக்குறோம்? 37 டிகேஸ், அதாவது R அப்படின்னு சொல்கிறோம். இந்த R அப்படின்னா என்ன? தட் இஸ் த ஆக்டிவிட்டி ஆஃப் கார்பன் 14. ஆக்டிவிட்டி ஆஃப் கார்பன் 14. நோட் பண்ணிக்கோ. ஆக்டிவிட்டி ஆஃப் கார்பன் 14 டிகே, அதான் டிகே ஆக்டிவிட்டி. இது இந்த டிகே ஆக்டிவிட்டி எந்த ரேஞ்சில் இருக்குது? அதாவது 37, அதாவது R இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல 37 டிகேஸ் ஆகுது அப்படின்றான் பர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு 37 டிகே ஆகுது. ஓகேயா? தேர்ட்டி 38 எடுத்துக்கோ. 38 டிகேஸ் ஆகுது. இது R. இந்த 38 டிகேஸ் பர் செகண்டை பெக்கரல் யூனிட்ல எப்படி சொல்லலாம்? 38 பெக்கரல் அப்படின்னு சொல்லலாம். நோட் பண்ணிக்க, BQ. ஸோ R is equal to what? 38 becquerel. R is equal to 38 becquerel.
ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? டு ஃபைண்ட் த ஏஜ் ஆஃப் த ஏஜ்ன்றது இந்த இடத்துல டீன்னு வச்சுக்கலாமா? ஸோ இந்த ஸ்பெசிமன் எவ்வளோ ஏஜ் ஓல்டு அப்படின்றத தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ டீன்றது ஏஜ் ஆஃப் சார்கோல், அதுதான் அந்த கீழிலேருந்து வெட்டி எடுத்திருக்காங்க, அதோட ஏஜை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம், அந்த எக்ஸ்கவேஷன் சைட்லேருந்து எடுத்தது. இதுக்கு என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்கன்றது பார்ப்போம். ஃபார்முலா டு பி யூஸ்டு, இப்போ கிவன் என்னென்ன வெயிட் எடுத்தது 200 கிராமு, அதோட ஆக்டிவிட்டி எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தாக்கா 38 பெக்கரல் வருது, அதாவது 38 டிகேஸ் பர் செகண்ட் வருது. இப்போ இந்த பேராமீட்டர்ஸை வச்சுட்டு நாம் இதோட ஏஜ் என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ணுறோம். ஏஜ் கால்குலேட் பண்ணுவோம். இப்போது முக்கியமான ஈக்குவேஷன்ஸில் என்ன, ஆக்டிவிட்டி ஆஃப் த சாம்பிள் அப்படிங்கிறப்போ நம்ம இந்த பேசிக் ஈக்குவேஷன் இருக்குது, R is equal to R0 into e power minus lambda t. இப்போ நம்ம இந்த டீயை தான் எவாலுவேட் பண்ண போகிறோம், சரியா? அப்போது இதை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா? ஸோ R by R0ன்னு எடுத்துகிட்டு வந்துடு இஸ் ஈக்குவல், இது வந்து இனிஷியல் ஆக்டிவிட்டி, இது வந்து ஆஃப்டர் டி செகண்ட்ஸ், இல்லை டி இயர்ஸ், செகண்ட்லாம் வராது, இங்கே இயர்ஸில் வரும். ஸோ அப்போ இ பவர் மைனஸ் லேம்டா டி. இப்போ இந்த மைனஸை ப்ளஸ் ஆகணும்னா அப்படியே ரெசிப்ரோகேட் பண்ணலாம் இல்லையா? அப்போ ரெசிப்ரோகேட் பண்ணால் என்ன வரும்? R0 பை என்னது R, ரெண்டையும் ரெசிப்ரோகேட் பண்ணிவிடுவோம். அப்போ இது 1 பை இ பவர் மைனஸ், அது மேலே போச்சுன்னா ப்ளஸ், அப்போ இ பவர் லேம்டா டி அப்படின்னு ஆகிடுது. ஓகேவா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கவனி. இப்போ நமக்கு வேணுங்கிறது இந்த டி தான். அப்போ இந்த ஈயை ரிமூவ் பண்ணோன்னா யூ ஹேவ் டு இன்ட்ரடியூஸ் லாகரிதம் ஆன் போத் சைட். இது எக்ஸ்பொனென்ஷியலாக இருக்குது, அப்போ நேச்சுரல் லாக் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். நேச்சுரல் லாக் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ நேச்சுரல் லாக் R0 பை R இஸ் ஈக்குவல் டு இ போயிடுச்சு, இப்போ வெறுமனே லேம்டா இன்ட்டு டி அப்படின்னு வந்தாச்சு. ஸோ இதுதான் நம்மளுடைய ஈக்குவேஷன். இப்போ நம்ம டி தான் வேணும் இல்லையா? ஸோ அப்போ டி இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம்? தட் இஸ் 1 பை லேம்டா இன்ட்டு நேச்சுரல் லாக் R0 பை R அப்படின்னு வருது. நோட் பண்ணிக்கோ. இப்போது இந்த லேம்டா வேல்யூ தெரிஞ்சதுன்னா இந்த ரெண்டு இதை வச்சுட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதை எங்கேருந்து கண்டுபிடிக்கலாம்? டி ஹாஃபுக்கு நமக்கு ஈக்குவேஷன் இருக்குது, நோட் பண்ணிக்கோ. டி ஹாஃப் அதுக்கான ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவல் டு 0.6931, இல்லாட்டினா சில பேர் 2 கூட போடுறோம், டிவைடட் பை டி ஹாஃப் லேம்டா. இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நாம் லேம்டா எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ லேம்டா திருப்பி போடுப்போ லேம்டா இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வந்துடுவோம். ஸோ 0.6931 டிவைடட் பை என்ன வருது? இங்கே டி ஹாஃபை எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ டி ஹாஃப் ஆஃப் என்னது? இந்த கார்பன் 14 ஐசோடோப் பார்த்தீங்கன்னா 5730 இயர்ஸ், அது அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போது தட் இஸ் லேம்டா இஸ் ஈக்குவல் டு 0.6931 டிவைடட் பை டி ஹாஃப் வேல்யூ என்னன்னு சொன்னேன்? தட் இஸ் 5730 இயர்ஸ். இது இயர்ஸ். அதுக்கப்புறம் இதை நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா செகண்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். புரியுதா? செகண்டாக கன்வெர்ட் பண்ண இதில் பண்ணணும் 1 இயருக்கு 365 இன்ட்டு 365 டேஸ் இன்ட்டு 24 ஹவர்ஸ் இன்ட்டு 3600 செகண்ட், அப்போ தான் செகண்டாக மாறும். ஸோ அதுக்கான கன்வர்ஷன் வந்து இன்ட்டு 3.156 இன்ட்டு 10⁻7 போட்டோம்னா இவ்வளோ செகண்ட் அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ இந்த ஃபேக்டர் எதுலேருந்து வந்தது? 365 டேஸ் இன்ட்டு எவ்வளோ 24 ஹவர்ஸ் இன்ட்டு 3600 செகண்ட் போட்டால்
எல்லாம் சேர்த்து 3.156 into 10 power 7 செகண்டுன்னு வந்தாச்சு. பர் இயர் அப்படின்னு போட்டுக்கலாம். 1 இயருக்கு அப்படின்னு வந்துடும். அப்போ இந்த செகண்டு நம்ம பக்காவாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். புரியுதா? அதை வேணால் நோட் பண்ணிக்கோ. அதாவது 1 இயர் அப்படிங்கிறது 1 இயர் அப்படின்றது எவ்வளோ? தட் இஸ் 365 டேஸ். அதுக்கு அக்குரேட்டாக பண்ணால் 365.25 டேஸ் இன்ட்டு 24 டேஸ் ஹவர்ஸ் இன்ட்டு 60 மினிட்ஸ் இன்ட்டு 60 செகண்ட். இதெல்லாம் போட்ட வேல்யூ தான் என்னது? இந்த 3.156 இன்ட்டு 10 power 7 செகண்ட் அப்படிங்கிறது. இப்போ புரியுதா? அப்போ இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டாக்கா இந்த வேல்யூ பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வர வேண்டிய வேல்யூ எவ்வளோ வருது? லாம்டா இஸ் ஈக்குவல் டு 0.6932. இதை மல்டிப்ளை பண்ணிப்போம். எவ்வளோ? 0.6932. அதுக்கு முன்னாடி இதை 5730 into 3.156 is equal to 18,083 அப்படின்னு வருது. 0.8 அதான் 0.9 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போது 0.6931 divided by 18,083.9 வருது. ஓகே, 88 வருது. நான் 9 போட்டேன். இன்ட்டு இந்த 10 power 7 இருக்குல்ல, அதை மேலே எடுத்துகிட்டு போயிடலாமா? இன்ட்டு 10 power -7. கரெக்டாக? இப்போ இதை டிவைட் பண்ணுவோம் இந்த ரெண்டையும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0.6931 divided by 18,083.9 எவ்வளோ? 0.40 அப்புறம் 38 வருது. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0.1234 போட்டு அதுக்கப்புறம் 3832 வருது. இன்ட்டு இங்கே வேறு 10 power -7 அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்து நாம் போடணுன்னா சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எடுப்போம். அப்போ லாம்டா இஸ் ஈக்குவல் டு விசிபிளாக இருக்கா? இப்போ 1 2 3 4 அப்போ 5 வரையிலும் வரலாம். அப்போது 10 power -7 ஆட் பண்ணிட்டோம்னாக்கா 10 power 12 மல்டிப்ளை பண்ணால் ஸோ 10 power -12 அப்போது 3.832 இன்ட்டு 10 power -12. இதோட யூனிட் சொல்லி பார்ப்போம். இயர் பர் செகண்ட். இங்கே செகண்ட் இருக்கா? பர் செகண்ட். இயர் இங்கே கேன்சல் ஆகிடுது. செகண்ட் பர் இயர் கேன்சல் ஆகிடுது. அப்போ வெறும் செகண்டு இல்லையா? ஸோ பர் செகண்ட் அப்படின்னு வரும். ஓகே, ஸோ பர் செகண்டாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். இந்த வேல்யூ நமக்கு முக்கியம். ஸோ இப்போ எவ்வளோது? 3.832 இன்ட்டு 10 power -12 பர் செகண்ட் அப்படின்ட்டு இருக்குது. ஓகே, நான் இது அப்படியே இருக்கட்டும். இப்போது நம்மளோட அப்ஜெக்டிவ் என்ன? லாம்டா தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் அந்த ஏஜ் இன்னும் வரல. ஓகேயா? ஸோ ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். இப்போது நம்ம இனிஷியல் ஆக்டிவிட்டி பார்த்தோம் இல்லையா? இந்த R0 அப்படிங்கிறது இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு N0 இல்லையா? ஸோ R0 அந்த ஆக்டிவிட்டி ஆஃப் டிகே இருக்குல்ல, டிகே ஆக்டிவிட்டி, த ரேட் ஆஃப் டிகே ஆக்டிவிட்டி இருக்கு, that is proportional to what? The initial number of atoms present. கரெக்டா? N0 ன்னா நோட் பண்ணிக்க. இனிஷியல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் present. ஸோ C14 இனிஷியலாக எவ்வளோ இருக்குது? கரெக்டா? அங்கே எவ்வளோ ஆட்டம்ஸ் நம்ம இன்னும் சொல்லலை. அதில் வெறும் கிராம் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ அதை கன்வெர்ட் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா? ஸோ அப்போது அதுக்கு முன்னாடி இந்த ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ணி வச்சுப்போம். ஸோ R0 இஸ் ஈக்குவல் டு என்னது? லாம்டா போட்டாச்சா? இன்டு N0. இந்த லாம்டா தான் நம்மளுடைய என்ன கான்ஸ்டன்ட்டு? டிகே கான்ஸ்டன்ட்னு சொன்னேன் இல்லையா? ரைட்.
இப்போது நாம் ஏற்கனவே பார்த்தோம்ல, அதாவது இந்த கிவன் சம்மில் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, சார்கோலோட வெயிட் எவ்வளோ எடுத்துக்கிட்டோம், 200 கிராம். அதை வந்து நம்ம ஆட்டம்ஸாக மாற்றணும். கரெக்டாக? இப்போ ஞாபகம் வச்சுக்கோ, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் நோட் பண்ணிக்கோ. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் n டபுள் டேஷ்னு போட்டுக்கோ. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு கேபிட்டல் N. இது மறக்கவே மறக்காது. இதுதான் ஃபார்முலா. இதில் ஆட்டம் அப்படின்னா அந்த இடத்துல நம்பர் ஆஃப் மோல் அப்படிங்கிறத வெயிட் பை அட்டாமிக் வெயிட்னு மாற்றிக்கணும். ஓகேவா? அப்போ என்ன வரும்? நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இஸ் ஈக்குவல் டு மோல் ஆட்டம். மோல் ஆட்டம்னாக்கா வெயிட் பை அட்டாமிக் வெயிட் இந்த இடத்துல இன்ட்டு அவகேட்ரோஸ் நம்பர். இது புரியுதா? இப்போ நாம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கால்குலேட் பண்ணிடலாம். எவ்வளோ? டபிள்யூன்றது எவ்வளோ எடுத்துக்கிட்டோம்? 200 கிராம் டிவைடட் பை அட்டாமிக் வெயிட் ஆஃப் கார்பன் எவ்வளோ? 12 இல்லையா கிராம் பர் மோல் இன்ட்டு அவகேட்ரோஸ் நம்பர். அது எவ்வளோ? 6.02 இன்ட்டு 10^23 என்னது ஆட்டம்ஸ் பர் மோல். அப்போ ஃபைனலாக நமக்கு இவ்வளோ ஆட்டம்ஸ்ன்னு தெரிஞ்சிடும். ஸோ இதை கால்குலேட் பண்ணி வச்சுப்போமா? அப்போது இது ரஃபாக எவ்வளோ வரும்? இது வந்து 2 டைம்ஸு. அப்போ 100ன்னு வச்சுக்கலாமா? இது 6ன்னு வச்சுக்கிறேன் ரஃபாக. அப்போ 2 டைம்ஸு 200/2 100. கரெக்டாக? ஸோ 100 இன்ட்டு 10^23 roughly. So that is equal to 1 into 10^25. அப்போ எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குது? நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸு இவ்வளோ இருக்குது. இனிஷியலாக எவ்வளோ எடுத்ததில்? 200 கிராம் எடுத்ததில். இப்போ புரியுதா? ஓகேவா? ஸோ 200 கிராம் எடுத்ததில் நமக்கு இந்த ஆட்டம்ஸ் எவ்வளோ இருக்குது, இவ்வளோ இருக்குன்றது தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? ரைட். அடுத்தது நெக்ஸ்ட்டு இப்போ ஆக்டிவிட்டி பேசுவோம். ஆக்டிவிட்டின்றது என்னது? இந்த R0 இனிஷியல் ஆக்டிவிட்டின்றது R0 தானே. ஸோ R0 நோட் பண்ணிக்கோ. தட் இஸ் த இனிஷியல் ஆக்டிவிட்டி. எழுதிக்கோ. இனிஷியல் ஆக்டிவிட்டி. இனிஷியல் ஆக்டிவிட்டி என்ன ஆக்டிவிட்டி? டிகே ஆக்டிவிட்டி இல்லையா? ஸோ இனிஷியல் ஆக்டிவிட்டி is equal to initial activity is equal to R0. note பண்ணிக்கோ. initial activity. இப்போ ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் இங்கே கவனிக்கணும் நீங்கள். இப்போ இந்த ஒரு சாம்பிள் வந்து ஒன்ஸ் அப்பான் அ டைம் அலைவாக இருந்தப்போ, அதாவது ட்ரீ, சார்கோல் எங்கேருந்து வந்திருக்கோம்? கார்பன் எங்கேருந்து வந்திருக்கோம்? வுட் எங்கேருந்து வந்திருக்கோம்? ட்ரீலேருந்து. ஸோ அந்த ட்ரீ எப்படி இருக்குது? உயிரோடு வாழ்ந்துருக்கணும் இல்லை? when it was alive. நோட் பண்ணிக்கோ. ஸோ ஒரு லிவிங் ட்ரீ. இந்த லிவிங் ட்ரீ அலைவாக இருக்கிறப்போ அதனுடைய ரேஷியோ நம்ம பார்த்துருக்கோம். எவ்வளோன்னா C14:6 to C12:6 இந்த ரேஷியோ. ஓகே, எவ்வளோனாக்கா 1.3 into 10⁻⁻12 அந்த அளவுக்கு கம்மியாக இருக்கும். எது? இந்த கார்பன் 14 இது இவ்வளோ கம்மியாக இருந்தது. புரியுதா? இப்போ அதை N0 மாற்றுறப்போ புரியுதா? ஒரு ஆட்டமுக்கு அப்படின்னு மாற்ற போகிறோம் நம்ம. அப்போது என்ன அது? ஐ மீன் இவ்வளோ ஆட்டம்ஸ்க்குன்னு நம்மளோட ஆட்டம்ஸ் எவ்வளோ பார்த்தோம்? 1.3. 1 into 10⁻25. இப்போ இந்த N0 தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸில். நல்ல புரிஞ்சுக்க. என்ன ஆட்டம்ஸு? அதாவது இந்த ரெண்டு சேர்ந்த ரேஷியோ இது. ஓகே, ஸோ இதை மட்டும் இப்போ தனியாக பிரித்து எடுக்கிறோம். ஸோ N0 இஸ் ஈக்குவல் டு இது அப்படியே வச்சுப்போம் 1. இந்த ரேஷியோ இல்லையா? ரஃபாக வந்து ஒரு 0.1% அப்படின்னு வச்சுக்கிறோமே. ரொம்ப மினிமம் இது. நான் ரொம்ப ரஃபாக சொல்கிறேன். அதாவது -12 என்ன அர்த்தம்? 12 0 போட்டு அதுக்கப்புறம் 1. ஸோ நம்ம அப்ரிசியபிளாக ஒரு 0.1 அப்படின்னா
நமக்கு எவ்வளோ வெயிட் இருக்குது இன்ட்டு 0.1 அதுதான் எடுக்கிறோம். அதுதான் அதோட போர்ஷன், கார்பன் 14ஓட போர்ஷன். நாம் எவ்வளோ ஆட்டம்ஸ் எடுத்துக்கிட்டோம்? 1 × 10^25 தான் எடுத்தோம், ஏன்னா 200 கிராம். ஸோ 1 × 10^25. இப்போ புரியுதா? அப்போது அதுதான் அதனுடைய N0வாக இருந்திருக்கணும். யூ காட் திஸ் பாயிண்ட்? ஓகேயா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ N0 கொண்டு வந்துட்டோம். N0 கொண்டு வந்தோம்னா இங்கே நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ 1.3 இன்ட்டு இது 15, இது 12, எவ்வளோச்சு? 13 இல்லையா? ஸோ இவ்வளோ ஆட்டம்ஸ். இதுதான் N0வாக இருந்திருக்கணும். இப்போ புரியுதா? N0னா என்னன்னு சொன்னால் த இனிஷியல் ஆக்டிவிட்டி. 1.3 × 10 எவ்வளோ? 13 ஆட்டம்ஸ் இவ்வளோ இருந்திருக்கு. ஸோ இப்போ அந்த இனிஷியல் ஆக்டிவிட்டி பற்றி பேசுவோம் இல்லையா? எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்? இதை யூஸ் பண்ணலாமா? R0 is equal to lambda into N0. N0 தெரிஞ்சு போச்சா? லாம்டா நமக்கு ஏற்கனவே தெரியுமா? அப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் யூ வில் கெட் R0. ஓகேயா? ஸோ R0 is equal to, நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஃபார்முலா என்னன்னு சொன்னேன், லாம்டா இன்ட்டு N0. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ R0 கண்டுபிடிச்சிருவோம். R0 is equal to, R0 எவ்வளோ? 3.83 into 10^-12. இதுதான் வந்து நம்மளுடைய இந்த லாம்டாவோட வேல்யூ. லாம்டா ஏற்கனவே பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அதோட வேல்யூ பார்த்து செக் பண்ணிக்கோ. 3.83 into 10^-12 தானே போட்டோம் பர் செகண்டு. ஓகேயா? அது யூனிட் வந்து பர் செகண்ட். அடுத்தது இப்போ N0 எவ்வளோமா பார்த்தோம்? 1.3 into 10^13 ஆட்டம்ஸ்னு பார்த்துருக்கோம். ஓகேவா? லாம்டாவோட வேல்யூ என்னது? பர் செகண்டு. இங்கே இவ்வளோ ஆட்டம்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம், அதோட யூனிட்டு. இங்கே யூனிட் செகண்ட். அப்போ இந்த ரெண்டு வரப்போ எவ்வளோ டிகேஸ் பர் செகண்டுன்னு தெரிஞ்சிடும் இல்லையா? ஓகே, ஸோ R0 அப்படிங்கிறது இப்போ இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 3.83 into 1.3. ஸோ 3.83 into 1.3 எவ்வளோச்சு? 4.97 இல்லையா? ஸோ 4.979 into 10^13 - 12னா 1. அப்போது ரஃப்லி 49.79னா 15 வச்சுக்கலாமா? ஓகே, ஸோ அப்போ 50 டிகேஸ் பர் செகண்ட். ஓகே, 50 டிகேஸ் பர் செகண்ட் ஆச்சு. கரெக்ட்? அண்ட் தென் என்ன பண்ணலாம்? தட் இஸ் ஈக்குவல் டு 50 பெக்கரல். கரெக்டாக? ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? R0 அப்படின்றோம். ஸோ R0ஓட வேல்யூவில் 50 பெக்கரல். அதை இவ்வளோ டிகேஸ் பர் செகண்ட்னாக்கா அதுதான் பெக்கரலாக நம்ம சொல்கிறோம். ஸோ 50 பெக்கரல். காட் இட்? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த T இஸ் ஈக்குவல்ட்டுன்னு எடுத்தோம்ல, அந்த ஈக்குவேஷனில் இதை எடுத்துகிட்டு போகணும். டீன்றது நம்ம அந்த ஈக்குவேஷன் நான் எழுதிடுறேன் இங்கே. T அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்? 1/λ. அடுத்தது நேச்சுரல் லாக், தென் R0ஓட வேல்யூ டிவைடட் பை R. ஓகே, இந்த ரெண்டுத்தோட லாக் அப்படிங்கிறது தான் எடுக்கிறோம் இங்கே. ஓகே, அதை தான் அப்படி அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ T இஸ் ஈக்குவல் டு 1/λவோட வேல்யூ என்னமா? 3.83. ஓகே, இன்ட்டு 10^-12. அடுத்தது நேச்சுரல் லாக். இங்கே R0ஓட வேல்யூ எவ்வளோ பார்த்தோம்? 50 டிகே தானே, 50 பெக்கரல் டிவைடட் பை இங்கே எவ்வளோ வந்தது? 37 38 38 பெக்கரல். ஸோ 38 பெக்கரல். ஓகே, உங்கள் புக்கில் 38 37 மாறி மாறி கொடுத்துருக்கான். let us maintain as 38. so 38 becquerel. so that is equal to 1 divided by இது வந்து மேலே வந்தாச்சு இல்லையா? 10^12 divided by
என்னது 1 into 10 power 12 divided by 3.83 into log of இப்போ 50 divided by 38 இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா log 50 கோஷன்ட்டாக இருக்கா அந்த கோஷன்ட்டை என்ன பண்ணலாம் சப்ட்ராக்ட் பண்ணலாம் கோஷன் ரூல் பிரகாரம் அப்போ log 50 லாக் புக் எடு நான் ப்ராக்டிக்கலாக அதை எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துட்றேன் அங்கே இருக்கும் பாரு எடு log 50 மைனஸ் அதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணுற இது நேச்சுரல் லாகாக இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் log to the base 10 மாற்றணும்னா 2.303 மல்டிப்ளை பண்ணிடலாம் ஓகேவா ஸோ அப்போது இதை மாற்றிடுவோமா இங்கேயே ஸோ is equal to t is equal to 2.303 போட்டு இங்கே LOG போட்டுருவோம் this is log to the base 10 அப்போ நம்ம என்ன பண்ணலாம் log 50 divided by 38 அப்படிங்கிறத எடுத்துடலாம் ஓகேவா இப்போ அடுத்த ஸ்ட்ராட்டஜிக்கு வருவோம் log 50 கால்குலேட் பண்ணலாமா log 50 லாகரிதம் டேபிளில் பாருங்கள் நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க log 50 log 50 அப்படின்னாக்கா 6990 இல்லையா நான் லாகரிதம் வண்டி தனியாக போடுறேன் log 50 எவ்வளோமா 1 பாயிண்ட் log 15 வந்தால் 2 டிஜிட்னா 1 பாயிண்ட் வைக்கணும் 1.6990 அடுத்தது log 38 log 38 ஓட வேல்யூ எவ்வளோ 38 5796 ஸோ 1.5796 இப்போ சப்ட்ராக்ட் பண்ணிக்கோ கோஷன்ட்னா சப்ட்ராக்ட் பண்ணணும் லாகில் ஸோ 10 minus 6 4 18 minus 9 9 அடுத்தது இங்கே again 8 minus 7 1 6 minus 5 1 அப்புறம் 1 minus 1 0 புரியுதா இது போய் ஆன்டி லாக் அவசரமாக பார்க்கக்கூடாது ஏன்னா நம்ம லாகாக தான் வச்சுருக்கோம் அதை அப்படியே போடணும் இங்கே இப்போ புரியுதா ஸோ அந்த வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தா எடுத்துக்கோ that is equal to t is equal to நோட் பண்ணிக்கோ 2.303 into இங்கே வந்து divided by 3.83 இங்கே log வேல்யூ போட்டோம் அதோட வேல்யூ எவ்வளோ வந்தது 0.1194 இப்போது எக்ஸாம் ஹாலில் லாகரிதம் புக் கொடுத்தாங்கன்னா நீ என்ன பண்ணணும் அகெயின் இதுக்கெல்லாம் லாக் பார்த்து ஃபைனலாக ஆன்டி லாக் பார்த்து அதுக்கப்புறம் ரிசல்ட் போடணும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க இங்கே லாக் பார்த்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக ஆன்டி லாக் போட்டுருவாங்க அது தப்பு போடக்கூடாது புரியுதாப்போ லாக் பார்த்த வேல்யூக்கு மறுபடியும் லாக் பார்க்கணும் காட் திஸ் பாயிண்ட் ஆமாம் மறுபடியும் log of 0.1 log of 0.1 எடுத்தால் எப்படி வரும் 11க்கு 94னு பார்க்கணும் 0.1னா 1 பார் அப்படின்னு எடுக்கணும் ஓகே ஆனால் இதை ஃபுல்லாகவே லாகரிதமிக்காக பார்ப்போமா இட் வில் டேக் டைம் பட் இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமேனு பார்க்குறேன் இப்போ அப்படியே பார்த்து நீங்களும் சொல்லுங்கள் 2303க்கு ஸோ எப்போதுமே ஒரு லாஜிக் லாகரிதத்தில் முதல்ல நியூமரேட்டரை ஒர்க் அவுட் பண்ணிக்க அப்புறம் டினாமினேட்டரில் 2-3 வேல்யூ இருந்ததுன்னா அதை தனியாக ஒர்க் அவுட் பண்ணிக்க அப்புறம் நியூமரேட்டர் பை டினாமினேட்டர்னாக்கா சப்ட்ராக்ட் பண்ண போகிற அவள் தான் ஸோ நியூமரேட்டர் எடுத்துருப்போம் நியூமரேட்டரில் என்னென்னா 2.303 log 2.303 இதுக்கு எப்படி எடுக்கணும் 2303 எவ்வளோ அது 2303 எவ்வளோ வருது பாரு 3617 ப்ளஸ் 5 36 35 36 17 ப்ளஸ் 5 அப்போ எவ்வளோ வருது 3622 3622 புரியுதா அப்போ 0 பாயிண்ட்னு எடுக்கணும் ஏன் பிகாஸ் 2.303 தானே அடுத்தது log 0.194க்கு log 0.1194 ஸோ 0.1னாக்கா 1 பார் ஸோ 1 பார் 0.1194க்கு 9னா 0.07554 அப்படின்னாக்கா அது ஒரு 15 ஸோ 0
755 plus 15 add பண்ணா எவ்வளவு வருது 10 இது 7 70 so 0 7 7 0 கரெக்ட்டா இந்த ரெண்டையும் முதல்ல ஆட் பண்ணோம் ஏன்னா நியூமரேட்டர்ல இருக்கிறதுனால அது மல்டிப்ளிகேஷன்ல ஆட் so அப்போ 2 9 13 4 1 bar 1 0 அப்போ 0 அப்படின்னு ஆயிடும் இது அப்படியே வச்சுக்கோ இப்போ 3.83 அதை வந்து லாகரிதம் பார்த்து சப்ட்ராக்ட் பண்ணணும் ஸோ log 3.83 is equal to எவ்வளோ வருது அதாவது 38 3 பார்க்கணும் 38ல பாரு 38ல 3ல 2 58 34 so 58 34 இப்போ 0 நாக்கா 3 நாக்கா 0 பாயிண்ட் தானே 0 பாயிண்ட் இப்போ சப்ட்ராக்ட் பண்ணணும் ஸோ சப்ட்ராக்ட் பண்ண அந்த வேல்யூ எவ்வளோ இங்கே எழுதுறேன் 12 minus 4 8 8 minus 3 எவ்வளோமா 5 அப்புறம் 13 minus 8 5 இங்கே 3 13 minus 5 8 இங்கே 0லேருந்து 1 எடுத்துருக்கோம் அப்படின்னா 1 பார் அந்த 1 பாரை அப்படியே போட வேண்டியதுதான் 1 பார் இப்போ 0.85க்கு கவனி 0.85 அதுக்கு ஆன்டிலாக் பார்க்கணும் 0.85 ஆன்டிலாக் பாரு 0.85 58 85 5ல் அப்புறம் 8ல் 8லனாக்கா 13 வருதா 7164 so 7164 இப்போ 7.164னு போட்டு இங்கே வரத into 10 power minus 1ன்னே போட்டு இப்போ உனக்கு தெரியும் ஏற்கனவே இங்கே 10 power 12 வேறு இருக்குது அதை நம்ம இன்க்ளூட் பண்ணலை அது பண்ணிக்கணும் 10 power 12 போட்டால் அப்போ 10 power 11ன்னு வரும் ஸோ t is equal to 7.164 into 10 power எவ்வளாச்சு 11 years seconds அப்படின்னு வருது இவ்வளோ செகண்ட்னு வருது ஓகேயா இதை நம்ம என்ன பண்ணணும் மறுபடியும் என்ன பண்ணணும் இயர்ஸாக மாற்றணும்னாக்கா அந்த 3.156ஆல் டிவைட் பண்ணணும் ஸோ டிவைட் பண்ணது ஸோ 7. t in years இப்போ செகண்டில் வந்திருக்கு அப்போது 7.164 into 10 power 11 உங்கள் புக்கில் 10ன்னு கொடுத்துருக்கான் பட் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க டிவைடட் பை நம்ம என்ன பண்ணோம் 3.156 தானே into 10 power 7 3.156 into 10 power 7 அப்படின்னா ஸோ அப்போது நம்மளை பொறுத்தவரையிலும் எவ்வளோ ஆன்சர் வருது 7.164 டிவைடட் பை 3.156 is equal to 2.27 into இது எவ்வளோ 10 power 4 அப்படின்னு வருது ஓகேவா அப்போ 2.27 into 10 power 4நாக்கா இங்கே 2 0 இங்கே ஒரு 2 0 போட்டுக்கலாம் இல்லையா அப்போது 22700 புரியுதா ஐம் சாரி 2 ஒரு 2க்கு 3 இங்கே ஏதோ கொஞ்சம் மிஸ்டேக் வருது அவனுக்கு வந்து 10ன்னு வருது நமக்கு 11 வருது அதை செக் பண்ணி பார்த்துக்கோ புக் ஆன்சர் வந்து 10ன்னு வருது செக் பண்ணிக்கோ ஒரு தடவை கால்குலேட்டர் செக் பண்ணிக்கோ ஸோ அப்போ இங்கே இன்ட்டு க்யூப்னு வந்துடும் 10 க்யூப்னு வந்துடும் அப்போனாக்கா 227 ஸோ t is equal to 22770 years அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் இந்த கீழடியில் கிடைச்ச ஸ்பெசிமன் வந்து 2270 years அப்போ ரஃபாக சொல்லணுன்னா ஸ்பெசிமன் வந்து 2200லேருந்து 2500க்குள்ளே இருக்கலாம் அப்படின்றது தான் ஜட்ஜ்மெண்ட் இட் மீன்ஸ் 2000 years ago அந்த சாம்பிளோட வேல்யூ ஓகே ஸோ இந்த வேல்யூ வந்து 10 power 11 வருது நமக்கு அதை ஒண்டி கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோ
சரியா? ஸோ இதை சம்மரைஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா எங்கேருந்து ஆரம்பித்தா கார்பன் டேட்டிங். அந்த கார்பன் டேட்டிங் அப்படின்னா என்னன்றதை பார்த்தோம். கார்பன் டேட்டிங் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடுறேன். இது கான்செப்ட் கார்பன் 14 அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் தான் அந்த டெட் அந்த ரேஷியோ இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் ப்ராப்ளம்னு வரப்போ நாம் என்ன எடுத்துக்கிட்டோம், இதில் இந்த 200 years அப்படிங்கிறது 200 grams அப்படிங்கிறது சாம்பிள், தட் இஸ் நம்பர் 1. அதோட ஆக்டிவிட்டி கொடுத்துருந்தாங்க, அதை பெக்கரலாக மாற்றணும், பாயிண்ட் நம்பர் 2. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், தட் இஸ் இந்த லாம்டா வேல்யூலாம் தனித்தனியாக எடுத்து போட்டோம் இல்லையா? இந்த ஈக்குவேஷன் பார்த்தோம். ஓகே, இது பாயிண்ட் நம்பர் 3, இனிஷியல் ஆக்டிவிட்டி. அதுலேருந்து நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிட்டோம். அப்புறம் ட்ரீ வந்து லைவாக இருக்கிறப்போ அதனுடைய ஆட்டம்ஸ் எவ்வளோன்றதை கால்குலேட் பண்ணிட்டோம். அங்கேருந்து R0 வேல்யூவை கொண்டு வந்துட்டோம். ஸோ R0 வேல்யூ 4th பாயிண்ட்டா 5th பாயிண்ட்டா அது வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இதில் நாம் என்ன பண்ணுறோம், சப்ஸ்டியூட் பண்ணோம். இந்த வேல்யூவை லாம்டா இஸ் ஈக்குவல் டு 0.693 சப்ஸ்டியூட் பண்ணோம். இது 6th பாயிண்ட்டு. அங்கேருந்துட்டு லாம்டா வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ லாம்டா வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நாம் இதை என்ன பண்ணோம்னாக்கா, தட் இஸ் டி வேல்யூ அங்கேருந்து எடுத்தோம். ஸோ இப்போ 1 lambda இன்ட்டு லாக் ஆஃப் R0/Rன்றதை கொண்டு வந்துட்டு 50 becquerel 38 becquerel சப்ஸ்டியூட் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துட்ட இந்த டி வேல்யூவை லாகரிதமிக்காக கொண்டு வந்து சால்வ் பண்ணிவிட்டு 2270 years. அப்போ 2200லேருந்து 2500க்குள்ளே அது இருக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், தட் இஸ் 2000 years ago இந்த சாம்பிள் இந்த கீழடியில் இருந்திருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது ஒரு தடவை நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க.